அவன் இல்லாமல் கேக் செய்ய ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகேவாக வந்துருந்துச்சு. வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும்தான். ஒரு ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரே டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். அந்த ஒரே டம்ளரில் சர்க்கரையை பவுடர் பண்ணி அதையுமே அதில் ஆட் பண்ணிட்டோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பீட் ஆன மாதிரி இருக்கும். பீட் ஆனதுக்கப்புறமேட்டு அதே டம்ளரில் அரை கப் கர்ட் எடுத்துக்கிட்டோம். அதையும் அது கூட போட்டு பீட் பண்ணிவிட்டு மைதா அதில் 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டோம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோன்னா நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், எந்த எசன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதனால் போட்டோம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூவ் ஆகாத மாதிரி இதை மாற்றி நாங்கள் அதில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணோம். குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துட்டோன்னா அது கரெக்டாக வந்துடும். கத்தி வச்சு சுற்றி எடுத்துட்டோம். கட் பண்ணும் போது எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் குத்தி தான் அது கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி கேம் அவுட் வெல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.